ஓகே, இவருக்கு பேர் வைக்க போறீங்களா? யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வைக்கலாம் இல்லையா? அமரன் வச்சிடலாம். ஏன்னா அமரன்னா இம்மார்டல். எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இரவா புகழ் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி என்னோட கையில் அப்படின்னு சொல்லி வெற்றி வாகை சொல்லக்கூடிய அமரன் சார், அடுத்த வாட்டி நான் வருவேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னை பார்த்து கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. உங்களுக்கு பேர் வச்சது யாரு? நான் தான். ஓகே, தலையாட்டுறீங்க. பேர் வைக்கும்போது தலையாட்டுவாங்களா? அதான் அது. அமரன் பேர் வச்சாச்சு. நேமிங் செரிமனி. இவர் எந்த ஊர்லேருந்து வந்தார்? எங்கேருந்து வந்தார்? இப்போ 5 மீட்டர் கொண்டைமல்லிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் அங்கேருந்து நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு? இவருக்கு எல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கு. எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு காலை பங்கு பெறணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? எப்படி டோக்கன் போடணும்? எப்படி அவங்க வந்து கூட்டிட்டு போகணும்? என்ன மாதிரி செலவுகள் இருக்கும்? ப்ரூஃப்லாம் கொடுத்து அதுக்கு விண்ணப்பம் ரெடி பண்ணணும். ஓகே, யாரோட ப்ரூஃப்? ஓனர் ப்ரூஃப். ஓனர் ப்ரூஃப், மாட்டோட ஓனர் ப்ரூஃப்க்கு வந்து அதுக்குடைய விண்ணப்பம் ஃபார்ம் ரெடி பண்ணி ஃபார்ம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து சைன் வாங்கணும். மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கா, உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு பரிசோதனை பண்ணி நமக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர் செக்அப்னு அங்கே இருப்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது டாக்டர் செக் பண்ணி தான் மாடு வந்து அலோவ் பண்ணாங்க. இந்த மாடு ஃபிட் அண்ட் எலிஜிபிள் ஃபார் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அந்த பக்கம் விடுவாங்க. நைஸ். அதுக்கப்புறம் தான் அதில் பரிசோதனை பண்ணி தான் மாட்டை விடுவாங்க. சார், அமரன் சார் வந்து நிறைய விக்டரி பார்க்கணும் சார். ஆல் தி பெஸ்ட் சார். அவர் மாதிரி நீங்களும் காமன் கம்போஸ்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. அவர் விளையாட்டு மாடா வருவார். சிறந்த விளையாட்டு மாடாக வருவார். ஸோ அப்படி ஒரு பெயர் இருக்கா? இப்போ அப்படி என்னென்ன சொல்வீங்க அந்த கேட்டகரியில ஜல்லிக்கட்டுல? விளையாட்டு மாடுனா இன்ன வீரர்கள், அதாவது பிடிக்க வந்த வீரர்கள் பிடிக்கிறோம். அங்க இருந்து நல்லா விளையாடும் சிறப்பா ரசிகர். அப்படி நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க. யாரையும் நம்மள பிடிக்காத அளவுக்கு நின்று விளையாடுவார், பாய்வார். வந்த வீரர் வந்து பிடிக்க வராங்கன்னா அவங்கள பாய்வார். ஓகே, அந்த மாதிரி நல்லா சிறப்பா பண்ணுவார். ஓகே, அதை சொல்லுவாங்க. சில மாடுகள் சில இடத்துல வந்து நம்ம காளைகளை பார்க்கும்போது அது இட்ஸ் ஸ்டோல் தி ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா அது ஓடுறது ஒண்ணு, அதாவது பிடிமாடா இருக்காம இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அந்த இடத்துல நின்று ரன்னிங்லயே விளையாண்டுட்டே போயிட்டு இருக்கோம். குறும்புக்காரர் சார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து நின்று கெத்து காட்டுவாரு களத்துல. நான் யார் பார்த்தல அப்படின்ற மாதிரி.